ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷமுத்து. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குவாட்டெக்ஸுக்கு சிக்னல் கொடுத்துருக்கோம். மார்டிங்கல் எப்படி எடுக்கணும்னு யாருக்குமே தெரியறதில்லை. ஸோ எப்படி எடுக்கணுன்ற சொல்லி வந்து 11 கேண்டில் அப்பில் போக போகுது ஆஸ்திரேலியன் கனடியன் கரன்சி ஓடிசி மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ மணி 11:10 ஆகுது. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா டைமர் ஒரு நிமிஷம் இருக்கான்றதை பார்த்துக்கணும். தென் கரெக்டான அசட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் வச்சுருக்கோன்றதையும் பார்த்துக்கணும். எப்போதுமே எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நம்ம $2 $4 தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கணும். அப்படின்னா அது ப்ராப்பரான ஒரு ரெகுலர் மணி மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்கும். இப்போ $2 நான் எடுத்து வச்சுருக்கேன், பெட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபு நான் எங்கே போகுது அப்படின்றது உங்களுக்கு யாருமே காமிச்சிருப்பேன். காமிச்சிட்டு இப்போ இந்த கேண்டில் பெட் பண்ண போகிறேன். எப்போவும் பெட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான செகண்டாக 45 செகண்டில் கரெக்டாக பெட் பண்ணிடணும். இப்போ நான் 45 செகண்டில் அப்புன்னு $2 பெட் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருச்சு. நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடங்கள், நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய இடங்களோ, இல்லை நீங்கள் வேலையில் இருக்கும்போதோ, இல்லை நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போதோ, இல்லைங்க நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் ப்ரோ, அந்த டைமில் நான் சிக்னல் எடுக்கிறேன் ப்ரோன்னு தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. எப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த டைமில் ட்ரேட் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். எந்தெந்த கேண்டில் எப்படி போகுது, நான் என்ன மாதிரி சிக்னல்ஸை கொடுத்துருக்கேன், அப்போ நான் அப்பில் போகும்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல டவுனில் போகுதுன்னு சொன்னால் அப்பில் போகுதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ இந்த கேண்டில் நான் அப்பில் போகணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் டவுனில் போயிட்டுருக்குது. இப்போது மார்டிங்கல் எடுக்கணும். மார்டிங்கல் அப்படின்னா இப்போ நான் 11:45 டு 11:45 டு 11:12 ஒரு நிமிஷம் அந்த கேண்டில் அந்த டைமை முடிஞ்சிடுச்சுன்னா லாஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நமக்கு லாஸ் ஆக போகுது. இந்த லாஸ் ஆகிற டைமில் நம்ம $4 அந்த கேண்டில் முடியும் மறுபடியும் அப்பில் தான் பெட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 40 நான் பெட் பண்ணிட்டேன். அந்த கேண்டில் லாஸ் ஆயிடுச்சு. $2 லாஸ் ஆகி $4 இப்போ நான் மறுபடியும் அப்பில் தான் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ப்ராப்பரான ஒரு மார்டிங்கல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து அந்த ஃப்ரீ குரூப்லேயோ இல்லை விஐபிலேயோ வந்து என்ன போடுறேன் அப்படின்னா ஷுவர் ஷாட் 2 கேண்டில் வின், 4 கேண்டில் வின், 5th கேண்டில் வின், 3rd கேண்டில் வின் போடுறேன். அது ஏன் போடுறேன் அப்படின்னா இப்போ நான் கொடுக்கக்கூடிய சிக்னல் எந்த கேண்டிலில் வின் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதோட ரிசல்ட்டுக்கு தான் நான் அதை போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 11:45 டு 11:45 இந்த கேண்டில் வின் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் லாஸ் ஆயிடுச்சு. அப்போது இப்போ நான் பார்த்து 11:12:45 டு 11:13:45 ரெண்டாவது மார்டிங்கல் எடுத்திருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஷோராக அடிக்கும். ஏன்னா கேண்டில் ஃபுல்லாக அப்பில் தான் போயிட்டுருக்கு. அப்போது இந்த டைம் கேண்டில் வின் ஆச்சுன்னா நான் செகண்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லி போடுவேன். அதுக்கான காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு கேண்டில் தோற்று 2வது கேண்டில் கட்டியிருக்கோம். அதனால் அந்த கேண்டில் செகண்ட் கேண்டில் அப்படின்றத சொல்கிறோம். செகண்ட் கேண்டில் வின் ஆகுது அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டில் வின் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப மறுபடியும் உங்களுக்கு $8 ரவுண்டில் கட்டி காட்டுறேன். இந்த கேண்டில் லாஸ் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் லாஸ் ஆயிடுச்சு நான் மறுபடியும் மேலே கட்டிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் 2 கேண்டில் $2 லாஸ் ஆகிருக்கு. அடுத்து $4 மொத்தமாக $6 லாஸ் ஆகிருக்கு. அப்போ கூட $2 வச்சு நீங்கள் $8 கட்டுறீங்க. மேலே போகும்னு கட்டுறீங்க. கேண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டிலும் லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்து மார்டிங்கல் எடுக்கணும். மார்டிங்கல் எடுத்தால் தான் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வின் ஆகும். இப்போது கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்லாம் போயிட்டுருக்குது. கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் நான் எப்படி கொடுக்குறேன், நான் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டெமோவில் எடுத்து பார்க்கணும். டெமோவில் எடுத்து பார்த்து நான் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ்லாம் 5 கேண்டில் வின்னர் நான் சொல்கிறேன். அதெல்லாம் நடக்குதான்றதை நீங்கள் டெமோவில் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாமல் டக்குன்னு குரூப்பில் வந்து பார்க்குறீங்க, யூடியூப்பில் தேடி பார்க்குறீங்க. ஸோ என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு குரூப்பில் வந்துடுறீங்க. குரூப்புக்குள்ளே வந்துட்டு ஸோ இதான் ப்ராப்பராக அப்படின்னு சும்மா நீங்களாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு டக்குன்னு குரூப்புக்குள்ளே வந்து சிக்னல் எடுக்க தெரியாமல் எடுக்கிறீங்க. சில பேர் இன்னும் இருக்காங்க, பார்த்திங்கன்னா எதுவும் லாஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ மறுபடியும் அப்போலாம் எடுக்கிறேன். எத்தனை பார்த்திங்கன்னா $16 கிடைக்கிறேன். $4 ப்ராஃபிட் ஆகிடுச்சு. திரும்ப லாஸ் ஆன பேர் நம்ம $8 மார்டிங்கல், அடுத்து $16 மறுபடியும் மார்டிங்கல் எடுக்கிறோம். அதாவது அடுத்தடுத்த நிமிஷங்களில் அந்த மார்டிங்களை எடுத்துடணும். ஸோ அதுதான் வின்னிங்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. ட்ரேடிங்னா என்னென்னே தெரியாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. இப்போ நான் அடுத்ததுக்கு $38 எடுத்து வச்சுக்கிறேன். ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டு இந்த குருட்டு போன விட்டத்தில் பஞ்ச மாதிரி நீங்கள் பாட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்தலான்ட்டு வரீங்க. அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் தெரியாமல் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய லாஸ் சந்திப்பீங்க. அதுவும் ட்ரேடிங்கில் அது ஒரு வெறுத்துருவீங்க. நீங்கள் ஒரு $100 இல்லை $1000 நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும் எடுக்க தெரியாமல் எடுத்திங்கன்னா பணத்தை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெறுப்பாக அடுத்து ட்ரேடிங் பக்கமே நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ அந்த தவிர யாருமே பண்ணாதீங்க. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிடாத வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லாஸ் நம்ம மறுபடியும் $32 நான் அப்பில் எடுக்கிறேன். இதுதான் நமக்கு 5வது கேண்டில். ஸோ இந்த கேண்டில் லாஸ் ஆச்சுன்னா
நமக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் ஏற்படும். ஆனால் மேக்ஸிமம் நான் கொடுக்கக்கூடிய சிக்னல் 5 கேண்டில் வின் ஆயிரும். இது வின் ஆகுதா என்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5 கேண்டில் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா லாஸ் ஆனால் எடுக்கணும். சில பேர் இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஷோர் ஷாட் அடிச்சிட்டுனா மறுபடியும் மார்டிங்கல் எடுக்கணுமா அப்புறம்னு இருக்கீங்க. அதெல்லாம் அப்படி கேட்கக்கூடிய கொஸ்டின் எதுக்கு தெரியுமா, சுத்தமாக இந்த ட்ரேடிங் நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் தான் அப்படி கேட்பாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கேட்டு தெரிஞ்சுக்கிடாமே அந்த தப்பு பண்ணிவிட்டு சொல்கிறீங்க. அந்த நீங்கள் ஷோர் ஷாட் அடிச்சிங்கன்னா மார்டிங்கல் எடுத்தால் மறுபடியும் அப்படிங்க. அப்படிலாம் எடுக்கவே கூடாது. ஸோ இப்போ இதுவும் லாஸ் ஆச்சுன்னா திரும்ப $64 எடுக்கணுமானா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸ் அப்படியே விட்டுறணும். அடுத்த 6வது கேண்டில் எடுக்காதீங்க நான் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸில். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஃப்ரீ குரூப்பில் சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வின் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீ சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் ப்ராப்பராக எடுக்க தெரிஞ்சுக்கிட்டு விஐபியில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் விஐபியில் ஜாயின் பண்ண கட்டாயம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பணத்தை கொடுத்து அதில் சேரணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்கோன்ற ஒரு பொறுப்போடு நீங்கள் ட்ரேட் எடுத்து பணம் சம்பாதிப்பீங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. பை பை, see you guys.